கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த இளையகுமார், ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க. ஒருவன் இளையவன். அவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை எல்லாம், அவனுக்குண்டான பங்கையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். தூரமான இடத்துக்கு போய் கெட்ட வழியில் எல்லா விதத்துலேயும் செலவு செஞ்சு இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிச்சைக்கார கோலத்தில் திரும்பி வருகிறான். ஆனால் திரும்பி வந்த பிறகு அவன் மீண்டும் அவன் தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறான். சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்கு அந்த இளைய மகன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் இஷ்டம் போல் போனானோ, அன்னைக்கே அந்த நிமிஷத்திலிருந்து அந்த தகப்பனுக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா, என்றாவது ஒரு நாள் என் மகன் மீண்டும் என் இல்லத்தை என்னை நோக்கி தேடி வருவான் என்று அவர் நினைத்தார். அவர் விசுவாசித்தார். எப்படி நீங்கள் சொல்லலாம் விசுவாசித்தான் அப்படின்னா, அவனுக்கு தேவையான நல்ல சிறந்த வஸ்திரங்களையும் மோதிரத்தையும் 2 செருப்புகளையும், ஒரு ஜோடி செருப்புகளையும் வாங்கி வைத்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தத்தில் வாங்கி வச்சிருப்பார்? என்னைக்காவது ஒரு நாள் வருவான், அவனுக்கு வந்த உடனே இதை நான் கொடுத்து அவன் மீது நான் வச்சிருக்கிற அன்பை காட்ட போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையில் தானே வாங்கி வைத்தார். இதன் மூலமாக அந்த தகப்பனுடைய விசுவாசம் என்ன செய்தது? ஒரு நாளிலே அவனை கொண்டு வரும் என்று உறுதியாக இருந்தது. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. அப்போ இந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு போன இளையகுமாரன் முழுவதுமாக இழந்து போய் செத்து போன ஒரு நிலையில் தான் அவன் வாழ்க்கை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தான் வந்தான். அவன் வாழ்க்கை செத்து போச்சு. அவனுடைய அப்பா பிள்ளைங்கிற உறவு அவனை பொறுத்தளவுக்கு அற்றுப்போனது போல் இருந்துச்சு. இப்படி பல விதத்தில் ஒரு துண்டிக்கப்பட்ட அனுபவம், தனித்து விடப்படுகிற அனுபவம், செத்து போன ஒரு நிலை தான் அந்த இளைய மகனுக்கு வந்தது. ஆனால் இந்த தகப்பனுடைய விசுவாசம் என்னாச்சுன்னா, அவனை உயிரோடு கொண்டு வந்தது. அவனை வீட்டுக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய 2வது மகனை அதே ஸ்தானத்தில் வைத்து பார்க்கவும் வைத்தது. அன்பானவர்களே, அவன் மரித்து போனவன் தான். ஆனால் இவனுடைய தகப்பனுடைய விசுவாசம் அவனை வாழ வைத்தது, அவனை வீட்டுக்கு கொண்டு வர வைத்தது. அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து போனது என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், மரித்து போய்விட்டது, செத்தே போயிடுச்சு, இனியெல்லாம் வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை என்று முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்திலே கூட நாம் விசுவாசித்தால் அதில் ஒரு உயிர் மீட்சியை பார்க்க முடியும். மீண்டும் அந்த காரியம் நமக்கு சாதகமாய் வருவதையும் கைகூடி வருவதையும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அன்பானவர்களே, நீங்கள் எந்த காரியம் கை நழுவி போய்விட்டது அவ்வளோதான் என்று சொல்லி முடிவெடுத்தீங்களோ, அந்த விஷயத்தில் என் ஆண்டவரால் மீண்டும் அதை உயிர்ப்பிக்க முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த விதத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் தோற்று போனதே இல்லை. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. நீங்கள் தோற்று போவதற்காக தேவன் அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றவில்லை. நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். வெற்றி மேலே வெற்றி அடைந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். வாழ்த்துகிறேன் உங்களை. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் முடிந்து போன சில விஷயங்களில் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று நாங்கள் விசுவாசித்து இழந்து போனதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இந்த விசுவாசம் எங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் என்றதான ஆண்டவரே உறுதியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை வெட்கப்பட விடமாட்டீர், வெற்றியடைய வைப்பீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட வெற்றி உண்டானதுக்காக நன்றி. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.